நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தனித்த ராகு என்ன செய்வார்? ராகுவை பற்றி எவ்வளவு பேசினாலும் அது போதாது 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 அப்படிங்கிறது தான் ஜோதிட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலை. ராகுவை மற்றும் சிக்கலின்றி கணிக்க கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஜோசியம் பிடிபட்டுருச்சு அப்படின்றத நிறைய இடங்களில் சொல்கிறேன். அப்படி என்ன ராகு? ஆமாம், தடைகளை கொடுக்கக்கூடிய இருள் கிரகங்களான ராகு, கேது, சனி, செவ்வாய், அரைப்பாவரான சூரியன், இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒளித்தன்மையோடு இவைகளை புரிஞ்சுக்கிட்டாலே என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். இப்போ எந்த கிரகத்தோட அடிக்கடி சொல்லுவேன், சுபர் தொடர்பு பெற்ற ராகு, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பை மட்டும் பெற்ற ராகு நல்லது செய்வார். சனி, செவ்வாயுடைய தொடர்பை ஒரே நேரத்தில் அடைஞ்ச ராகு கெட்டதை செய்வார். ஐயா, இதெல்லாம் எதுவுமே இல்லையா, தனியாக இருக்கிறார், நான் எப்படி அப்போ பலன் பார்க்கறது? அதுலேயும் சில சிக்கல்கள் வருது. ஆமேடம், எருதுசுரா, நண்டுகன்னி, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் இருந்தால் ராகு சுயமாக பலன்களை செய்வார் அப்படின்னு மூல நூல் சொல்லுது. அப்போ அந்த சுயமான என்ன? அப்படியே தலை பிச்சுக்குதே. நல்லதை செய்வாரா, கெட்டதை செய்வாரா? அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ராகு பொதுவாக இப்போ இந்த மாதிரியான முதல் அமைப்பிலே இப்படி சொல்லிடுவோம். ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் இருந்தால் நல்லது செய்வார். 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார். உச்சனுடைய வீட்டில் இருந்தால் நல்லது செய்வார். இது எல்லாம் இருந்தாலும் எனக்கு மேஷத்தில் ராகு இருக்குது, கடுமையான கெடுபலன். எனக்கு கண்ணியில் ராகு இருக்குது, என்னை பிச்சு எரிஞ்சிருச்சு, இப்படிலாம் உடனே கீழே கமெண்ட் வந்துடும். இல்லைங்க, இது சப்புன்னு வந்துடும். 3, 6, 11 பார்த்தா 6ஆம் இடத்து ராகு கடுமையான கடன் தொல்லைகளை கொடுக்கவே செய்கிறார். ஆக எப்படி இருந்தால்தான் ராகு நல்லதுகளை செய்வார். இந்த இடத்துல அந்த அரைச்ச மாவியே அரைக்க போறதில்லை. இந்த குரு சுக்கிர தொடர்புகளில் இருந்தால் அது நிலையான ஒரு விதி. எல்லாருக்குமே குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கா? இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலப்பு பலன்களை செய்வார். குரு சுக்கிர தொடர்புகள்லையும் இருப்பார், சனி செவ்வாய் பார்வையிலே இருப்பார். அப்போ கலப்பு பலன். யாரோ ஒருவருக்கு தனித்தே இருக்கிறார், யாருடைய பார்வையும் இல்லை, தனித்தே இருக்கிறார். அப்போ அந்த தனித்தே இருக்கக்கூடிய ராகு என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 12 லக்னங்களுக்கும் ராகு அப்படிங்கிறத பேசியிருக்கிறேன். அந்த இடத்துல கூட நான் காம்பினேஷன்களை பற்றி தான் பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல எந்த காம்பினேஷனையும் நான் பேச போகிறதில்ல. தனிச்சு இருக்கக்கூடிய ராகு அதோடைய சுயமாக, அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தால் அவர் சுயமாக இயங்குவார்னா அந்த சுயமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன? சரி, இப்போ முதல்ல ராகு ஒரு இருள் கிரகம். மனிதன் ஒளியாக இருக்க பிறந்தவன். எவர் ஒருவருடைய லக்கண பாவகம் அல்லது உங்க ஜாதகத்தில் எந்த பாவகம் ஒளித்தன்மையோடு இருக்கிறதோ அந்த பாவகம் உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. லக்கணம் வலுவாக இருந்தால் நீங்களே நல்லா இருக்கிறீங்க. லக்கணம் வலுவுனா என்ன? லக்கணம் ஒளித்தன்மையோடு. இந்த ஒளித்தன்மையை தான் நான் சுபத்துவம்னு என்னுடைய ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட பலன் சொல்லுகின்ற அனுபவத்தில் 40 வருஷமாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 40 வருஷமாக பலனை 20 வயதுகளிலேயே பலன் சொல்வதற்கு தைரியமாக பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ற ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நிலையில் எல்லா இடத்துலையும் ராகு இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் அப்படி, இப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ராகு தனித்து இருந்தால் எல்லாத்தையும் அந்த இதுக்கே கொண்டு வந்துட வேண்டாம். ஆமேடம், எருதுசுரா, நண்டுகன்னி, தனித்த சுபர்கள் வீடு, உச்சனுடைய வீடு அப்படியே கொண்டு வந்துட வேண்டாம். ஒளித்தன்மை உள்ள ஒரு மனிதன் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை பெறுகிறான் என்பதன் அடிப்படையில் ராகு இருள் கிரகம் என்பதால் எந்த இடத்தில் இருந்தாலும் ராகு அந்த இடத்தை கெடுப்பார். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். லக்னத்தில் இருக்கிறார், லக்னத்தின் தன்மையை குறைக்கிறார். 2ல் இருக்கிறார், தனம் வாக்கு தன்மையை குறைக்கிறார். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கை போனால் இந்த கை இருக்குது, இந்த கண்ணு போனால் இந்த கண்ணு இருக்குது. ஒன்று இல்லாட்டேன்னா மனுஷனுக்கு இன்னொன்று இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் 3 பாவகம், பாவகாதிபதி, காரகம். ராகு எங்கிருந்தாலும் இருள் கிரகம் என்பதால் முதலில் தனித்து இருக்கக்கூடிய ராகு அந்த பாவகத்தை கெடுக்கிறார் என்று அர்த்தம். மனுஷனுக்கு எல்லா பாவகமும் கெடலாமா? எந்த பாவகமும் கெடக்கூடாது. அப்போ அந்த ராகு சனியை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? இதில் சனியை எங்கேயுமே இருக்கக்கூடாது, சனியை தூக்கி கடலில் போட்டுடலாம்னு சொல்லுவேன். ஆனால் சனியை நம்மளால் தவிர்க்க முடியுமா? அதை போலவே ராகுவை தவிர்க்க முடியாது. ஆனால் ராகு கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சனி பருப்பொருள் உள்ள கல் மண் எல்லாம் இருந்தால் வாயு இருக்கின்ற ஒரு தனி கிரகம்.
ராகு வந்து ஒரு கிரகம் கிடையாது, அது வந்து ஒரு நிழல். பூமி சந்திரனுடைய நிழல் தோற்றங்கள் தான் ராகு கேதுக்கள். அப்போ அந்த ராகு கேதுக்கள் என்ன செய்வாங்க? பச்சோந்தி கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சுபருடைய வீட்டில் இருந்தால் சுபரை போலவும், பாபருடைய வீட்டில் இருந்தால் பாபரை போலவும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை தனதாக்கி கொண்டு செயல்படக்கூடியவர்கள். 6ஆம் அதிபதி வீட்டில் இருந்தால் 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுவாங்க. லாபாதிபதி வீட்டில் இருந்தால் லாபாதிபதியாக தான் செயல்படுவாங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் வீடாகிய இளைய சகோதர அமைப்புகளை, உறவுகளை கெடுத்து தான் பலன் செய்வாங்க. 11ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தான். ஆனால் அந்த 11ஆம் இடத்துல இருந்தாலும் அண்ணன் அக்கா போன்ற உறவுகளை அவர்களுடைய தசையில் கெடுத்துத்தான் பலன் தருவாங்க. இதற்கப்புறம் அண்ணன் அக்கா உறவுகள் கெட்டு போச்சா, டக்குன்னு அப்படியே செவ்வாயுடைய அமைப்புகள், அந்த 11ஆம் பாவகாதிபதியுடைய அமைப்புகள் 3 அப்படிங்கிற நிலைமையில வந்துடணும். ஜோதிடம் வந்து ரொம்ப கணிக்க சிக்கலான ஒரு விஷயம். எதிலும் ஒரு தெளிவுத்தன்மை, ஒரு காம்பினேஷனை, 3 காம்பினேஷனை ஒன்றாக எப்போது எடுத்து அந்த ஒளித்தன்மையோடு பார்க்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக பலன்கள் வந்துவிடும். ஆகவே இந்த இடத்துல சுவர் பார்வை எதுவும் இல்லாத, பாபர் தொடர்பு எதுவும் இல்லாத ஒரு தனியாக இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் என்பதை இந்த இடத்துல விளக்க போறேன். மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க, எந்த பாவகத்தில் இருந்தாலும் பேசிக்கா அந்த பாவகத்தை அவர் கெடுப்பார். அதன் பிறகு அந்த கெடுக்கிறதற்கு பிறகு அந்த பாவகாதிபதியுடைய நிலைமை, இவர் தான் யாருடைய சேரலன்ட்டமே, யாரும் பார்க்கலன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த பாவகாதிபதியுடைய நிலைமை மறுபடியும் நான் சொல்ற லக்னாதிபதியுடைய வலுவிற்கேற்ப அவர் பலன் தருவார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, இப்போ தனித்து இருக்கக்கூடிய ராகு, மேஷ லக்னத்திற்கு தனிச்சு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். படம் 1வது படம் வந்துருச்சு. 6ஆம் இடத்துல 3, 6, 11ஆம் இடங்கள்ல ராகு இருந்தால் அவர் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது நல்லதில்லாத நிலைமை. இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாகிய புதனுடைய வேலைகளை தான் அவர் செய்வார். ஒன்று, 6ஆம் இடத்துடைய சூட்சுமங்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, தனியாக ஒரு பாவர் 6ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் பாவகம் கெடும், கடன் கெடும், நோய் கெடும், எதிர்ப்பு கெடும். அதாவது கெடும்னா என்ன அர்த்தம்னா, கடன் இருக்காது, கடன் வாங்கினா கூட திருப்ப கொடுக்க தேவையில்லை. கடன் கொடுத்தவன் நம்மளை பார்த்துட்டு ஓடி போவான், அல்லது கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்துட்டு எழுதி வைக்காம செத்து போவான். சரி, ராகு தரும் பலன்கள் எங்கே நடக்கும்? ராகு தசையில தான் நடக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் தரக்கூடிய பலன், இப்போ நான் சொல்றதெல்லாம் ராகு தசையில நடக்கும். ஒரு கிரகம் எப்போது பலனை செய்யும்? தனியாக இருக்கக்கூடிய பலன்கள் எப்போது நடக்கும்? புக்தியில நடக்காதா? புக்தியில நடக்காது, நடக்கும். எப்படி நடக்கும்னா, தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஒரு கிரகம் சுதந்திரமாக இயங்குவதற்கு அதனுடைய தசை வர வேண்டும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொல்றது எல்லாமே ராகு தசை வந்தா ராகு தசையில என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். புக்திகள்ல நடக்குமா? அந்த 6ஆம் பாவக பலனை இயக்குவார், பட் அவர் தசாநாதனுக்கு உட்பட்டு இயக்குவார். 5ஆம் அதிபதி தசையில, லக்னாதிபதி தசையில 6ஆம் அதிபதியாகிய ராகு இயங்கினால் உங்களுக்கு கெடுதல்கள் இருக்காது. லக்னாதிபதி உங்களுடைய நீங்க வந்து உங்க கண்ணை எடுத்து குத்திக்க மாட்டீங்க. 5ஆம் அதிபதி உங்க ஃப்ரெண்டு, 9ஆம் அதிபதி உங்க ஃப்ரெண்டு. அப்ப தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கிரகம் இயங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் 1, 5, 9 ஆகிய யோக தசைகள் நன்றாக இருந்து அதற்கு உள்ள இந்த மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கெடுபலன்கள் இருக்காது. ஆனா ராகு தசை வரும் பொழுது இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்பவும் புதன் 6ஆம் அதிபதியாகிய வீடு கொடுத்த புதனுடைய வலுவிற்கு ஏற்பவும் உங்களுக்கு கடன்களை கொடுத்து அதனால தொல்லைகளை கொடுக்க மாட்டாங்க. சரி, ஒருவேளை 6ஆம் அதிபதி கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த இடத்துல புதன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவர் சனி செவ்வாயோட போய் சேர்ந்து போயிட்டார். செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சனாகி விட்டார், அல்லது 8ஆம் இடத்துல மறைஞ்சு அவரும் கடுமையாக சனி செவ்வாயோட தொடர்புகள் கொண்டிருந்தாரே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல ஜோதிடத்துல பலன் இல்லை. 6ஆம் இடத்து ராகு என்ன செய்யும் என்பதற்கு மற்ற பாவகங்களையும் பார்த்து நான் எல்லா வீடியோக்களையும் இதை சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ மாணவர்கள் லேசாக புரிஞ்சுக்கிட்டே வரீங்க. ஒன்று மட்டும் இல்லை, கைகள் மட்டும் பேசலை, கையை தூக்குறேன், வாய் பேசுது, கண்ணு பார்க்குது. அப்போ எல்லா பாவகங்களும் சேர்ந்து இயங்குவது தான் ஜோதிடம். ஆக இப்போ திரையில் தெரிகிற கட்டத்தில் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார், லக்னாதிபதி உச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறார். 6ஆம் இடத்து ராகுவால் கடன்கள் ஏற்படும், நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது தொல்லை தராத கடனாக இருக்கும்.
கடன்கள் எத்தனையோ பேருக்கு தொல்லை தராத கடன்கள் இருக்கு. வளர்ச்சிக்கான கடன் வாங்குவாங்க, அந்த கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கும், கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, வியாபாரம் மேலே மேலே பெருகி போய்கிட்டே இருக்கும். விஜயமல்லையா கூட ஒரு தடவை கடனை தாங்க முடியாமல் தான் ஓடி போனார். அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடனாலேயே அவர் ஒழிச்சார். ஆக இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவர், இதையே இந்த பலனா சொல்றேன்னா, லக்னாதிபதிக்கு ரொம்பவே ஆகாத 6ஆம் அதிபதி இவர். ஆக புதனுடைய பலன்களை அப்படியே பிரதிபலிப்பார். லக்னாதிபதியின் தன்மை மற்றும் வீடு கொடுத்த 6ஆம் அதிபதியுடைய அமைப்பு, இந்த இடத்துல மட்டும் அவர் உச்சமாக மாட்டார்ன்றதை நிறைய சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உச்சனானா அவர் அங்கேயே இருக்கணும், உச்சனோடே இருக்கணும். பரிவர்த்தனையாகி இருப்பது, சூரியன் புதன் பரிவர்த்தனையாகி இருப்பது இந்த இடத்துல ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் அது இன்னொரு இதில் விளக்குறேன். இந்த இடத்துல 6ஆம் இடத்தால லக்னாதிபதி வலுவாக இருந்தால், லக்னாதிபதி பலவீனம் இல்லாமல் இருந்தால் பெரிய தொல்லைகள் ராகுவின் தசையில இருக்காது. ஆனாலும் கடன்கள் இருக்கத்தான் செய்யும், நோய் இருக்காது. நோய் இருக்குமா? சில பேருக்கு பார்த்தீங்களா, எந்த இடத்துலையும் ஒரு வரியில பலன் இல்லை. ஒருவேளை செவ்வாய் 8ஆம் இடத்தோடு சேர்ந்து, செவ்வாய் சனியோடு சேர்ந்து, செவ்வாய் நீச்சனாகி நீச்ச அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து, 8இல் மறைந்து நீச்ச சந்திரனோடு சேர்ந்து, இப்படிலாம் பாபத்துவமாக இருந்தால் இந்த இடத்துல ஆரோக்கியமும் 6ஆம் இடத்துல கெடும். ஆக 6ஆம் இடத்து பலன்கள் அவர் தனியாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 3, 6, 11 நல்ல இருந்தால் நல்லதுன்றதெல்லாம் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள். 3, 6, 11 இருந்தாலும் இந்த இடத்துல சுபத்தன்மையோடு இருந்தால் அவருடைய பலன்கள் நல்லா இருக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தனித்து இருக்கக்கூடிய ராகுவை பற்றி என்பதால் இதை பற்றி மட்டும் மாணவர்கள் கவனத்தில் வச்சுக்கணும்ன்றதை விரும்புகிறேன். சரி, அடுத்ததாக ராகுவுடைய 2வது நிலைமை 8ல் ராகு. 8ல் ராகு மிதுன லக்னத்திற்கு 8ல் போட்டிருக்கிறேன், சனியோடைய வீட்டில் போட்டிருக்கிறேன். 8ல் இருக்கிற சனி ஆயுளை கூட்டுவார், 8ல் இருக்கக்கூடிய ராகு ஆயுளை கெடுப்பார். இவ்வளவுதான். 8ல் இருக்கிற ராகுனால 30 வருஷம் ஆயுள் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 120 வயசுலேருந்து 90 வயசா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 120 வயசுலேருந்து 90 வயசா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு 8ஆம் அதிபதியாகிய சனி, லக்னாதிபதியாகிய புதன், இருவரின் நிலையை வைத்து மறுபடியும் நீங்க இதை கணிக்கணும். ராகு தசை கண்டத்தை கொடுக்குமா? கொடுக்கும். ஆனால் உடனே டக்குன்னு ஐயோ எனக்கு என் பிள்ளைக்கு 8ல் ராகு இருக்கு, என் புருஷனுக்கு ராகு 8ல் இருக்கு, என் பொண்டாட்டிக்கு ராகு 8ல் இருக்குன்னு வந்துடாதீங்க. 8ல் ராகு இருந்தால் ஆயுள் குறைவு. அதே நேரத்தில் உயிர்காரகத்துவத்தை கெடுத்து ஜடக்காரக அமைப்போல மோசமான பலன்களை செய்வார். என்ன மோசமான? ஏன்னா இது சனியுடைய வீடு. யாருடைய வீடு என்பது மிகப்பெரிய முக்கியம். இது மகர வீடு தான், ஆனால் இது சனியுடைய வீடு. இந்த ராகு திசையில கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனையையும் செய்வார். இங்கே பாபத் தொடர்புகள் மட்டும் இருந்தா சூசைட் பண்ணிக்கிற எண்ணங்களை கொடுப்பார். சனியோட வீடு, சனி சூசைட் பண்ணிக்கக்கூடியவர். குருவோட வீட்டில் 8ல் இருந்தால் அது நடக்காது. 8ல் இருந்தா ராகு சூசைட் பண்ணிக்கிற எண்ணங்களை கொடுப்பார். ஆனால் அது யார் வீட்டில் இருந்தால்? சனி செவ்வாய் வீட்டில் இருந்தால் மட்டும். குறிப்பாக கும்ப வீட்டில் இருந்தாலும் விருச்சிக வீட்டில் இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கக்கூடிய எண்ணங்களை கொடுப்பார். ராகு தசையில், ராகு புக்தியில் அது வேற மாதிரியாக இருக்கும். ஒருவேளை 8ஆம் அதிபதியோடைய புக்தியில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அமைஞ்சதுன்னா அது டோட்டலாக அதுவும் வேற மாதிரி இருக்கும். இந்த வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் ராகு அமைவார், புக்தியில் நடக்காதுன்னே. 8ஆம் ஒருவேளை மேஷ லக்னம், 8ஆம் அதிபதி செவ்வாய், செவ்வாய் வேற எங்கேயோ பாவத்துவமாக இருக்கிறார், 8ல் ராகு இருக்கிறார். செவ்வாய் திசையில ராகு புக்தியில் தற்கொலை எண்ணங்கள் வரும், தற்கொலை முயற்சி நடக்கும். ஜாதகர் தற்கொலை பண்ணி சரியா இருக்காது. அந்த இடத்துல மட்டும் புக்தி செயல்படலையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு. அந்த இடம் 8ஆம் அமைப்புல மறுபடியும் செவ்வாய் சுயபக்தி மாதிரியான ஒரு பலன்கள்ல 8ஆம் அட்டமம் என்கிற தசா புக்தி ரெண்டும் 8 குறிக்கும் போது இந்த மாதிரி நடக்கும். இப்ப இந்த இடத்துல மிதுன லக்னத்திற்கு 8ல் சனி, சனியை போலவே அப்படியே பிரதிபலிப்பார். 8ல் சனி இருந்தால் ஆயுள், 8ல் சனி இருந்தால் ஆயுள், 8ல் சனி இல்லை, 8ல் ராகு இருந்தால் ஆயுள் இல்லாத ஒரு தன்மை. ஆக இந்த இடத்துல ராகு தசையில உங்களுடைய லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, சனியின் நிலைமைக்கேற்ப கடன், நோய், வம்பு வழக்குகள் வரும். சுப தொடர்புகளே இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். சுப தொடர்புகள் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள். குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் கண்டிப்பா வேற விதமான எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்காது. அதன் மூலமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். சுப தொடர்புகள் இருந்தால் ஒரு கடன் தொல்லைகள் வரும், ஆனால் தப்பிச்சிருவீங்க.
இந்த இடத்துல ஒரு சேர சனி செவ்வாய் 2 பேருடைய தொடர்புகள் இருந்தால் ராகு தசை சுத்தம் உங்களை பின்னி எடுத்துரும். ஆக மகர ராகுவாக இருந்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம்னு 5 இடங்கள்ல இருக்கிற ராகு கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதுக்கு இந்த இடம் விதிவிலக்கு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது, ராகு திசை வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுபத்துவமாகி லக்னாதிபதி வலுத்து லக்னமும் சுபத்துவமாக இருக்கும்போது கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியே தெரியல, ரோட்ல வரல, பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நீங்க நொடிச்சு போய்கிட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் தாங்குறீங்க. ஒருவேளை பின்னாடி குருதசை உங்களுக்கு டாப்பா இருக்க போது பெரிய அளவில் தரையோட தரையா உங்களை ஆக்கல, கடுமையான பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறீங்க. எப்ப நடக்கும்? ராகுவுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய புக்திகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கடுபலன்களாக இருக்கும். ஆகவே 8இல் ராகு பாவருடைய வீட்டில் இருப்பது நல்லதல்ல. ஒருவேளை சுபர் வீட்டில் இருக்கிறாரு, பெரிய கெடுதல் இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் விதி உண்டு, விதி விலக்கு உண்டுன்றதுக்காக இந்த 8ஆம் இடத்தை நீங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக 12ல் ராகு, கன்னியா ராகு, 12ல் ராகு இருக்கு. இந்த 12ல் ராகு இருந்தா என்ன? 12ல் சுபர் இருந்தா 8, 12 சுபத்துவம்னு சொல்றேன். 12ல் ராகு இருந்தா 8, 12 சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போவீங்கன்னு சொல்றேன். 12ல் ராகு இருந்தா வெளிநாட்டுக்கு போக விட மாட்டார். சுப தொடர்பு இருந்தா வேற, தனியா இருந்தா வெளிநாட்டுக்கு போக விட மாட்டார். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஒட்டாமைக்க விடுவார். கடுமையான கெடுவல்களை தூர இடத்துக்கு செய்வார். 8ஆம் இடம் பாபத்துவமானால் உங்களுக்கு சொந்த ஊர், சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே உழலக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த இடத்துல கன்னியா ராகு கிழக்கு தேசங்களால நஷ்டம். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடங்களுக்கு போக வச்சு அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுப்பார். இயல்பான ஒன்றும் எந்த தொடர்பும் கிடைக்காத ராகு. உங்களுக்கே 12ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளை போகிறதுக்கான அமைப்புகள் இருக்காது. உங்களுக்கு எண்ணமும் இருக்காது. 12ஆம் இடம் இந்த இடத்துல பாவத்துவம் ஆயிட்டதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வீண் விரயங்கள். ராகு திசையில தேவையற்ற வீண் விரயங்கள், இந்த மாதிரியான அமைப்பிற்கு தூக்கம் இருக்காது. 12ஆம் இடம் பாவத்துவமான தூக்கம் வராது. படுக்கையில் படுத்து படுத்து புரண்டு வரக்கூடிய அமைப்பு. ஆனா இதுக்கு எல்லாம் விதிவிலக்கு ஒன்று இருக்கு. சூரியன் சுபத்துவமா இருந்தால் பலன்கள் எல்லாம் மாறும். ஒற்றை வரியில பலன் இல்லைன்னு சொல்லிட்டேன். வீடு கொடுத்தவன் வலுவாக, வீடு கொடுத்தவன் ஒருவேளை உச்சமா இருக்கிறார், 8இல் மறைந்து உச்சமாக இருக்கிறார். எந்த நிலையிலையும் உச்சனுடைய வீட்டில் இருந்தார்னா அவர் ஒரு நல்ல பலனை செய்வார். அந்த பாவகத்தினுடைய சுப பலன்களை செய்வார். ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக லாபங்களை செய்வார். இது பேசிக்கா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். யாருடைய வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்தவன் உச்சமானால் அவர் ஏதோ ஒரு நல்லதை செய்ய போகிறார். பாபத்துவமாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சூரியன் 8ல் போய் மறைஞ்சு உச்சம். ராகு திசையில் அதிகாரம் கிடைக்கும், மறைமுகமான அதிகாரம் கிடைக்கும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்க புருஷன் பெரியாள் ஆகலாம், உங்க பொண்டாட்டி பெரியாள் ஆகலாம், உங்க புள்ள பெரியாள் ஆகலாம், இன்னாருடைய புருஷன், இன்னாருடைய பொண்டாட்டி, இன்னாருடைய புள்ள, இந்த மாதிரியான மறைமுகமான அதிகாரங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் 12ஆம் இடத்துல உண்டு. தூக்கத்தை கெடுப்பார். செலவு அமைப்புகளை, கடுமையான அமைப்புகளை, வீண் விரைய செலவுகளை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிரகங்கள் அவருக்கு நேரே இருக்கக்கூடிய புக்திநாதர்கள் சஷ்டாஷ்டகமாக இருந்தார்னா கடுமையான பலன்கள் இருக்கும். பொதுவாக சிம்மத்தில் ராகு இருப்பது நல்லதில்லை அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வீடு அவருக்கு நல்ல வீடு, கெட்ட வீடுன்றது இருக்கு. ஒரு ஒளி கிரகத்தின் வீட்டில் ஒரு இருள் கிரகம் அமைவது நல்லதல்ல என்பதன் அடிப்படையிலும் 12ஆம் இடம் சில நேரங்களில் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்கும் என்பதிலையும், மனிதன் செலவு செய்தே ஆக வேண்டும், அது நல்ல செலவாக இருப்பது நல்லது என்பதை தடுக்கக்கூடிய அமைப்புலையும் சிம்மத்தில் இயல்பான ராகுவாக அவர் இருப்பது நல்லதல்ல. சூரியன் மற்றும் புதனுடைய அமைப்புகளை பொறுத்து இந்த இடத்துல பலன் மாறும். அப்படியே 4வது இடத்துக்கு வந்துடுவோம். 3ல் ராகு இருந்தா பிரமாதம்னு சொல்றாங்களே ஐயா, எல்லாருக்கும் அப்படி ஒத்துக்காது, எல்லாருக்கும் அப்படி ஒத்து வர முடியாது. மகரத்துக்கு 3ல் போட்டிருக்கிறேன். என்ன நடக்கும்? இருக்கின்ற இடத்தை கெடுத்து செய்யக்கூடிய அந்த அமைப்பு. 3ல் இந்த மாதிரி ராகு இருந்து செவ்வாயும் கெட்டா நீங்க கடைக்குட்டி, குருவும் கெட்டா, குரு செவ்வாய் 2ம் கெட்டா. ஏன்னா 3ஆம் அதிபதி குரு, சகோதர காரகன் செவ்வாய். இந்த 2மே கெட்டு ராகு வந்து அங்கே இருந்தார்னா நீங்க கடைக்குட்டியா இருப்பீங்க. அல்லது செவ்வாய் பாபத்துவமாகி குருவும் பலவீனமான தம்பி தங்கைகளுக்கு உங்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும் ராகு திசையில. இது அவருக்கு சுபர் வீடு தான். குருவை போல செய்வார். என்ன தெரியுமா? தம்பி தங்கைகளுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுப்பீங்க, ஆனா அதை ஜாலக்கா வெளியில தெரியாத மாதிரி பார்த்துக்குவீங்க. குரு வந்து இந்த இடத்துல வந்து நல்லவன மாதிரி நடிக்கக்கூடிய தன்மைகளை ராகு செய்வார்.
நான் சொல்றத ஜோதிட கருத்துக்களா நீங்க புரிஞ்சுக்கணும். பாபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரியாகவும், சுபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரியாகவும் பலன் தருவார். என்னப்பா அவங்க தம்பி கஷ்டப்படுறாரப்பா, ஏதாவது தங்கச்சி கஷ்டப்படுதப்பா, ஏதாவது பண்ணனா, எவ்வளவுதாங்க அவங்களுக்கு பண்றது, நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், அது ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் 10 பைசா பண்ண மாட்டீங்க. இந்த பலன் செவ்வாயை பொறுத்து குருவை பொறுத்து மாறும். ஆனால் பண்ணுறத மாதிரி நடிக்க செய்கிற விஷயத்த சுபர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு செய்வார். ஆமாப்பா அவர் என்னப்பா பண்ணுவார், தம்பி தங்கைங்களுக்கு எவ்வளோ 10 பைசா பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் 10 பைசா பண்ணிவிட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தம்பி தங்கைகளுடைய நிலைமை இப்படி இருக்கும். ராகு தசை நடந்தான், செவ்வாய் வலுத்திருக்கிறார், குரு வலுத்திருக்கிறார். இந்த தம்பி தங்கைகள் என்கின்ற உயிர்காரகத்துவத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது உயிர்காரகத்துவத்திற்கு நல்லதல்ல. உங்களை தம்பி தங்கிகளை விட்டு பிரிப்பார். ஆனால் இங்கே குரு வீட்டில் இருக்கிறார் இல்லையா, குருவின் வாசனை அடிக்கும். குருவோட வாசனை என்ன, பணம் சம்பாதிக்க வைப்பார். தூர இடங்களில் போய் பணம் சம்பாதிக்க வைக்கிறது, முயற்சிகளை கொஞ்சம் அதிகம். இவ்வளவும் என்ன எதனால வரும், லக்னாதிபதி வலுத்திருந்தா வரும். லக்னாதிபதி கெட்டு போனார் எங்கேயாவது, லக்னாதிபதி எங்கேயாவது போய் லக்னாதிபதியே அதே இடத்துல 4ஆம் இடத்துல நீச்சனாகி பாபத்துவமாக இருந்தார். லக்னாதிபதி நீச்சமாகிறது நல்லது, பாபத்துவமாகிறது நல்லதில்லை. லக்னாதிபதி 8ல் சிம்மத்தில் போய் உட்கார்ந்தாரு, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கடத்தை அடைஞ்சாரு, சூரிய சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு, கெட்டு போகும். 3ஆம் இடம் ராகு வேலையே செய்ய மாட்டார். ஒரு பலனுக்கு இன்னொரு பலனை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எந்த மூல நூல்களையும் எந்த விளக்க நூல்களையும் இல்லாத ஒன்று. ஏன்னா காம்பினேஷன் அடிப்படையில் தான் ஜோதிடமே. மூல நூல்களில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, 3ல் ராகு இருந்தால் நல்லது, 7ல் செவ்வாய் இருந்தால் நல்லது, 8ல் சூரியன் இருந்தால் நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த எது எங்கே இருக்கிறதுன்றது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில், உங்கள் ஞானத்தின் அடிப்படையில் தான் வரும். இந்த இடத்துல ஜாலக்கான கிரகம் நல்லவனை போல காட்டக்கூடிய, நல்லவனாகவே இருக்கக்கூடிய குரு 3ல் இருந்தால் நல்லவன், ராகு அதே குருவோட வீட்டில் இருந்தால் நல்லவனை மாதிரி காட்டிக்கிறவன். லக்னாதிபதி வலுவை பொறுத்து இது மாறும். ஆக 3ல் குரு இருப்பது நல்லது. தம்பி தங்கை போன்ற உயிர் காரகத்துவங்களை நீங்கள் பிரிவீர்கள், நீங்கள் விளக்குவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு அவங்கள விளக்கி இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவேளை செவ்வாய் வலுவாக இருக்கிறது, ஒருவேளை குரு வலுவாக இருக்கிறது, இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்காது. சுப தொடர்புகளே இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த குரு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் பணத்தை கொடுப்பார். ஏன்னா குருவுடைய காரகம் அது, குருவுடைய வீடு இது. குருவுடைய வீடுன்றதுனால குருவின் பார்வை இருக்குதோ இல்லையோ, ராகதிசை பருவத்தில் வந்தால் குழந்தைகளை கொடுப்பார். குருவின் உயிர்காரகத்துவமும் குருவின் ஜட காரகத்துவமும் 3ஆம் பாவகமான உயிர்காரகத்துவத்தை பாதித்து உங்களுடைய லக்னாதிபதிக்கேற்ற நல்ல விதமாகவே இருக்கும். இது நல்ல இடம்தான், குருவின் வீட்டில் இருக்கிறதுனால நல்லது. ரொம்ப ஓகோன்னு இருக்கணும், குருவையும் பார்த்துடணும், சுக்கரம் பார்த்துடணும், சுக்கரம் தொடர்பு கொள்ளணும், பௌர்ணமி சந்திரன் பார்க்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ராகுதசை கொட்டோன்னு கொட்டும். அப்படியே குரு உச்சமாயிட்டார்னு வைங்க, குரு உச்சமும் ஆவார், ராகுவையும் பார்ப்பார், லக்னத்தையும் பார்ப்பார். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை எலன் மாஸ்க் ஆக்கணும், உங்களை டாடா பிர்லா ஆக்கணும், உங்களை இதாக்கணும், எதாக்கணும் அம்பானி ஆக்கணும்னு வைங்க. 7ல் குரு உச்சமாகணும், லக்னத்தையும் பார்ப்பார் குரு, உச்சகுரு. உச்சனுடைய வீட்டில் ராகு இருப்பார், அந்த உச்சனும் பார்ப்பார். எல்லாம் சேர்ந்து உங்களை நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கான பொண்டாட்டியோ புருஷனோ அவங்க கூட வருவாங்க. மன வாழ்க்கை 7ஆம் இடத்தின் அடிப்படையில் குரு வலுத்திருக்கிறதுனால 3க்கு இருக்கக்கூடிய ராகுவிற்கு 7ஆம் இடத்து குருவின் தொடர்பு கிடைத்து நண்பரால் கூட்டு முயற்சி, கணவனால் மனைவியால் அந்தஸ்து, கௌரவம், பணம் கொட்டும். ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேசலை, தனிச்சிருக்கிற ராகுவை பற்றி தான் பேசுகிறோம். என்ன இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லவர். சரி, அதனை எடுத்து அப்படியே 11ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த இடத்துல நான் கடகத்தை போட்டிருக்கிறேன். மூல நூல்களில் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்மூடித்தனமான நன்மைகளை செய்வார். அதுவும் 11ஆம் இடமான ராகு. ஆமிடம் ஜெருதுசுரான் நண்டு கண்ணி 5 இடத்தில் தேமேவு பர்வதராஜ யோகம். அதாவது பர்வதராஜ யோகம்ன்றது பெரிய யோகம். சரி, 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு, கடகத்திலையும் இருக்கிறார். நல்லா இருக்குமான்னு பார்த்தா சந்திரன் எங்கேயாவது அமாவாசை சந்திரன் இருந்தால் கெட்டு போச்சு, சுத்தம். அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற 11ஆம் இடத்துலாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார். 3ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரியே 11ஆம் இடம் என்பது அண்ணன் அக்கால்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்தார்னா அண்ணன் அக்கால்களை பாதிச்சு தான் பலன் தருவார். மறுபடியும் 11ஆம் அதிபதியாகிய சந்திரனுடைய ஒளித்தன்மை, அவர் வளர்பிறையா தேய்பிறையா என்பதை பொறுத்தும்
செவ்வாயினுடைய ஸ்தான சுபத்துவ பலன்களை பொறுத்தும் இந்த பலன்கள் இருக்கும். ஆனாலும் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதிரிகளை ஜெயிக்க வைப்பார். ஆனால் எதிரிகளை உண்டு பண்ணிட்டு தான் ஜெயிக்க வைப்பார். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்லது. கடகத்தில் நான் இதுக்காக தான் போட்டிருக்கேன். கடகாதிபதிய சுபத்தன்மை, அதை வைத்து நீங்கள் பலன் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல குருச்சுக்கிர தொடர்புகள் இருந்தால் நான் சொல்லவே தேவையில்லை. சந்திரன் ஒருவேளை உச்சமாக இருக்கிறார். ஐயா அமாவாசை தாங்க, வைகாசி அமாவாசை, உச்சமாக தான் இருக்கிறார். ஆனால் சூரியனோட சேர்ந்திருக்கிறார். பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கும். உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு எந்த நிலையிலும் 11ஆம் இடத்துல உங்களை வெற்றி கொடி கட்ட வைப்பார். அந்த இடத்துல செவ்வாய் வலுத்திருந்தா நீங்கள் அண்ணன் அக்காளுகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. ஆனால் 11ஆம் இடத்துல பெரும்பாலும் செவ்வாய் கெட்டு 11ஆம் அதிபதி கெட்டு இருந்தா நீங்களே மூத்தவராக இருப்பீங்க. உங்களுக்கு அண்ணன் அக்கா இருக்க மாட்டாங்க. 11ஆம் இடம் பாபத்துவத்தை அடைந்திருந்தால் அண்ணன் அக்காள்கள் இல்லை, அல்லது நீங்களே அண்ணன் அக்கா இல்லை, அல்லது நீங்களே ஒரு நிலையில அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்பு, நீங்களே மூத்தவராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படிதான் வரும் உங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல 11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் சந்திரன் உச்சமாக இருந்து அவர் அமாவாசையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தான பலத்தை பெற்றிருக்கும் பொழுது அமாவாசைக்கு நெருங்கி இருந்தாலும் பரவாயில்ல. கார்த்திகை பௌர்ணமியா இருந்தா சூப்பரோ சூப்பர். கார்த்திகை பௌர்ணமியா இருந்தா என்ன நடக்கும்? சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவும் இருந்து உச்சனாக இருப்பார். அது எங்கேயோ போயிடும். அப்போ கூட கன்னி இலக்கண அதிபதியான புதனுடைய விளைவு பொறுத்து தான் உங்களுக்கு 11ஆம் இடம் வேலை செய்யும். ஆக வெற்றிகள் உண்டு. எதிரிகளை ஜெயிப்பீர்கள், எதிரிகளை கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். ஆனால் சந்திரனுடைய வலுவை பொறுத்து பலன்கள் இருக்கும். லக்னாதிபதி எத்தகைய அளவிற்கு உங்களுக்கு வலுவாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார் என்பதை பொறுத்து ராகு திசையில 11ஆம் பாவகத்தினுடைய நல்ல பலன்கள், எதிரிகளை ஜெயித்தல், கடன்களை அலட்சியப்படுத்துதல், கடன்கள் வந்தாலும் கூட தொந்தரவு செய்ய முடியாத ஒரு நிலைமை, கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாகிறது, அல்லது இவரை ஜெயிக்கவே முடியாதுன்னு எதிரிகள் கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய தன்மை, நோயற்ற தன்மை, நோய் வந்தாலும் டக்குன்னு விலகி போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் 11ஆம் இடத்து ராகுவால் இருக்கும். கடகராகுவாக போட்டிருக்கிறேன். ஆயினும் அது சந்திரனுடைய, செவ்வாயினுடைய, புதனாகிய லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்தது. 11ஆம் பாவகம் அண்ணன் அக்காள் என்பதால் செவ்வாய், 11ஆம் பாவகாதிபதி சந்திரன் என்பதால் அதனுடைய தன்மை மற்றும் இவர்கள் இருவரும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை சேர்த்து கொடுக்கக்கூடிய ராகு தரும் நன்மை தீமைகளை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து 11ஆம் பாவகம். அப்படியே 5ஆம் இடத்துல ராகுவை போட்டேன். இறுதி நிலைமை சிம்ம லக்னம், 5ஆம் இடத்துல ராகு குழந்தைகளை கொடுப்பார், குழந்தைகளை கெடுப்பார். வயதிற்கேற்றார் போலவும் ஆம்பளை பிள்ளையை கெடுப்பார், பெண் குழந்தையை கொடுப்பார். எடுத்த எடுப்பில் இந்த இடத்துல சுப தொடர்புகளே இல்லை. அவர் குருவை போல பலம் தரக்கூடியவர். குருவை போல தான் முதல்ல பலம் தர. குரு தானே உங்களுக்கு 5ஆம் அதிபதி, குரு தானே உங்களுக்கு புத்திர காரகன், குருவே தனக்காரகன். இப்போ அந்த தனுசு மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல என்ன பலன் செய்வாரோ அதை விட நல்ல பலன்களை இந்த இடத்துல செய்வார். சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் ஆம்பளை பிள்ளையை கொடுத்து ஆம்பளை பிள்ளையை கெடுக்க வைப்பார். ராகதிசையில் ஒரு 40-50 வயசுல 60 வயசுல ராகதிசை வருது. குழந்தைங்க நம்மளை விட்டு பிரியும். குழந்தைகளை இழப்பது, புத்திர சோகம், புத்திர விரயம், இது போன்ற அமைப்புகளை அவரே கொடுப்பாரு. புத்திரர்களை கொடுக்கவும் செய்வார். தலை சுத்தம். புக்திகளில் இவரே குழந்தைய கொடுத்துருவார். ராகு புக்தி வருது, கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார். ஆனால் அதுக்கு சுபருடைய தசாபுக்திகள் நடக்கணும். 1-5-9 தசாபுக்திகள் நடக்குது. குருதசை ராகு புக்தி, கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார். பருவத்திற்கு ஏற்றார் போல 60 வயதில் ராகு தசை ஆரம்பிக்குது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போகும், பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், நம்ம தனியாக இருப்போம். பிள்ளைகளால் ஏதாவது வேதனைகள் வரும். ஏதாவது ஒரு பிள்ளைனால, 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றுக்கிறாங்கள, ராகதசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை மனவேதனையை கொடுக்கும். அந்த பிள்ளைய தான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். கிரகங்கள் எவ்வளோ வித்தியாசமாக பலன் தருது பாருங்க. 5ல் ராகு, ஒரு பிள்ளை 3 பிள்ளை பெற்றிருப்போம், 2 பிள்ளை பெற்றிருப்போம். அந்த 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைய நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளையால் மன கஷ்டம் இருக்கும். இதில் புத்திர சோகம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. குரு சுத்தமாக கெட்டு போயிருக்கணும். காரகனும் வீடு கொடுத்தவனுமான குரு சுத்தமாக கெட்டே போயிட்டார். புத்திர சோகம் நடக்கும். சஷ்டாஷ்டக தசாபுக்திகளில் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் பாவகம் அடிவிட்டு போச்சுன்னா நடக்கும். லக்னாதிபதி இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய சோகம் ஒன்று நடந்தது. தமிழ்நாட்டிலேயே ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதி, ஒரே ஒரு பிள்ளை தான், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரு வாரிசு. வாடகையே 5 கோடி ரூபா வருது மாதம். வாடகையே 5 கோடி ரூபா வருது. எல்லாரும் அறிந்த ஒரு அரசியல்வாதி, கொஞ்சம் நல்ல மனுஷன்தான், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ஒரே பிள்ளை, ஒரே ஆம்பளை பிள்ளை. வடநாட்டில் டூர் போனவர். பாடி கிடைக்கிறதுக்கே 1 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணார்.
அது ஒரு எவ்வளோ பெரிய சோகம், அந்த மாதிரியான சோகத்தை செய்வார் ராகு வரும்போது. ஆனால் பாபத்துவமாக புத்திர காரகனாகிய குரு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அது நடந்துறதில்லை. உடனே அஞ்சல ராகனோன்னு பயந்துட வேண்டாம். லக்னாதிபதியின் நிலைமைக்கேற்ப சில இடங்களில் அவர் ஒரு பெரிய நன்மைகளையே செய்வார். என்னதான் குரு நீச்சமே ஆயிருக்கிறாரு, உடனே அது நடந்துருமா? இல்லை. குரு பாபத்துவத்தை அடையக்கூடாது. குருவும் பாபத்துவத்தை அடைந்து வேற லக்கணமாக இருந்தால் 5ஆம் அதிபதியும் பாபத்துவத்தை அடைந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகதசை வரும் பொழுது உங்களுக்கு புத்திர சோகம், புத்திர விரயம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். உடனே குழந்தை விஷயத்தில் சென்சிட்டிவாக இருக்கணும். உடனே எல்லாத்தையும் பயந்துடாதீங்க. இந்த இடத்துலலாம் என்னதான் குரு 6ல் மறைஞ்சு அப்படியே நீச்சமானாலும் கூட ஒரு சந்திர அதியோகம் குருவை காப்பாற்றும், ஒரு சுக்கிர தொடர்பு குருவை காப்பாற்றும். குருவே தனித்திருந்தால் புத்திர சோகம் ஏற்படாது. தனிச்சிருக்கிற குரு உண்மையிலேயே நல்லவர். ஆக 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த இடத்துல பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் பிரித்து நல்ல பலன்களை செய்வார், குருமாரியாக செய்வார். பிள்ளைகள் சுப தொடர்புகளாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளை வெளியே போகிறது, இந்த மாதிரியான பலன்களை செய்வார். குரு கெட்டிருந்தாலும் பரவாயில்லை. குரு மோசமான அளவில் இருக்கும் பொழுது தான் குரு செத்தே போயிட்டாரு, சனி செவ்வாயெல்லாம் போட்டு வர மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அமாவாசை சந்திரனோட சேர்ந்துட்டாரு, அந்தந்த மாதிரியான பாபத்துவமாக குரு எங்கானும் ஒரு நிலைமையில குரு 12ல் மறைஞ்சிருக்கிறார்னு வைங்க, உச்சனாக இருப்பார். ராகதச தூள் கலப்பம். குரு 6ல் நீச்சம், கூடவே அமாவாசை சந்திரன், செவ்வாயும் சனியும் சேர்ந்தே இருக்கிறாங்க. இதை தவிர வேற எந்த பாபத்துவமும் இதுக்கு மேலெல்லாம் இருக்க போறதில்லை. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பாபத்துவம் ஒரே நேரத்தில் குருவிற்கு சனி செவ்வாய் தொடர்பு கிடைத்து அமாவாசை சந்திரனும் இணைந்திருக்கின்ற நேரத்தில் குரு அங்கே வலிமையற்று இருக்கிற நேரத்தில் புத்திர சோகம், பித்திர விரயம்ன்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். மற்றபடி குரு நல்லா இருந்தார்னா, லக்னாதிபதி வலுவாக இருந்தார்னா, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல அதிர்ஷ்டங்களை செய்யும். குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் தூர இடத்துல வைக்கும். குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ராகுதிசை வந்தோடனே குழந்தைங்க இப்படியா இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் 2 பேரும் வயசான கிழவியும் இப்படி தனிக்கட்டையாக கிடக்கிறோன்ற மாதிரியான ஒரு புலம்பலத்தான் கொடுக்கும். மற்றபடி இந்த தனித்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. ஆகவே நான் அந்த பேசிக்காக சொன்ன சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ தனித்த ராகு என்ன செய்வார்ன்றதுல ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.